இப்படிதான் விபூதி தயாரிக்கிறாங்களா, இது இவ்வளவு நாள் தெரியாம போச்சே அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. எஸ், இப்படிதாங்க விபூதி ரெடி பண்றாங்க. விபூதி எப்படி ரெடி பண்றோம் அப்படின்றத ரொம்ப அழகா இவங்களுடைய வீடியோல காட்டியிருக்காங்க. கிராண்ட்மா CFC அப்படின்ற பேஜ்ல இருந்து இப்படி ஒரு சூப்பரான வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா மாட்டு சாணத்தை எடுத்து முதல்ல உருண்டை பிடிக்கிறாங்க. உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறமா அதை காய வைக்கிறாங்க. காய வச்சதுக்கு அப்புறமா அதை எடுத்து எரிக்கிற இடத்துல அதை கொண்டு போய் போடுறாங்க. அதுக்கு மேல நெல் வேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து போட்டு இவங்க நெருப்பு பத்த வைக்கிறாங்க. அதை மூடியும் வச்சிடறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் இப்படியே விட்டுறாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா வெந்துருது. அதை எடுத்து ஒரு மெஷின்ல போட்டு அரைக்கிறாங்க. அரைச்சதுக்கு அப்புறம் சூப்பரான விபூதி ரெடி ஆயிடுச்சு. ஓ, இப்படித்தான் விபூதி ரெடி பண்றீங்களா, இது எங்களுக்கு தெரியாம போச்சுங்களே அப்படின்ற மாதிரி இதை பார்க்கும்போது நமக்கு ஃபீல் ஆகும். நம்ம காலங்காலமா கோயிலுக்கு போயிட்டு விபூதியை வாங்கி அதை நம்மளுடைய நெத்தியில் இட்டுட்டு வரோம். ஸோ இதை நம்ம ரொம்ப வருஷமா பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா இது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு? பட் இது இப்படிதாங்க தயாரிக்கிறாங்க. விபூதி தயாரிக்கக்கூடிய இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. பல பேர் இதை பார்த்து அட வேற லெவல்ல இருக்கே அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இதை பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.